அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினத்தை முன்னிட்டு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் 24 சங்க மூத்த நிர்வாகிகளுக்கு நிமாய் கோஷ் விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் மு. சாமிநாதன், இயக்குநர்கள் ஆர். செல்வமணி, பேரரசு, ஆர். உதயகுமார், நடிகர்கள் ராதாரவி, இளவரசு, ரவிமரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் ஆர். செல்வமணி, தமிழ் திரையுலகில் ஒரு ஆண்டுக்கு திரைப்பட வருமானம் 3000 கோடிக்கு மேல் நடக்கிறது. அதில் 700 கோடிக்கு மேல் அரசுக்கு வரியாக செலுத்தி வருவதாக கூறினார். ஏறக்குறைய தமிழ் சினிமாவுடைய ஆண்டு வருமானம் 3000 கோடி ரூபாய். அதில் ஜிஎஸ்டியை நாங்கள் 540 கோடி ரூபாய் அதில் டேக்ஸ் கட்டுறோம். 8% லோக்கல் பாடி டேக்ஸு 240 கோடி ரூபாய். 780 கோடி ரூபாய் திரைப்படத்துறையை நாங்கள் வரியாக கட்டிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எங்களோட வருமான வரி அதெல்லாம் தனி. இதில் ஒரு உறுப்பினர், ஒரு வயசானவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கிறவங்க ஒரு 10,000 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் ஒரு 2,500 ரூபா நீங்கள் உதவி பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி தான் ஆகும். வருஷத்துக்கு 30 கோடி ரூபா தான். இந்த 10,000 பேரும் எல்லாம் கூலி தொழிலாளர்கள். அவங்க இன்றைக்கி வேலையை நின்றாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ வயசான காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த கோரிக்கையை நீங்கள் மாநில அரசுக்கு எடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சாமிநாதன், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் என இருவரும் உங்களுடன் பயணித்து வந்தவர்கள். அவர்களுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். நீங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை முதல்வரிடம் ஒப்படைப்பதே எனது முதல் வேலை என கூறினார். முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர். எனவே உங்களுடைய அரசு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திரையுலகத்தை சார்ந்தவர். அதே போல் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு பயணித்தவர். எனவே அந்த வகையில் என்னை பொறுத்தளவு இங்கிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை, தரக்கூடிய கடிதத்தை அங்கே கொண்டு ஒப்படைப்பது தான் என்னுடைய கடமையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, காரணம் அதை சொல்வது ஏதோ என்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர்களுடைய அரசு தான் நடைபெற்று கொண்டிருப்பதற்கு தான் இதை சுவாசகமாக நான் சொல்கிறேன்.